சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே மீனா நல்லபடியாக அந்த டெக்கரேஷன் ஆர்டரை வாங்கணும், அதன் மூலமாக நல்ல வருமானம் பார்க்கணுன்ற ஆசையில் சீதா அவங்க கிட்ட இருந்த பணத்தையும் அருண் கிட்ட உதவி கேட்டு அவர் கொடுத்த பணத்தையும் வாங்கி மீனா கிட்ட கொடுக்கும்போது மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீதா, எனக்கு நீ எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க, ஆனால் உனக்குன்னு பெருசாக நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு கேட்க, அக்கா இப்போ நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன், நான் நல்லா படிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான். இனி எந்த உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளுக்கா, உன் தங்கச்சி நான் இருக்கல்ல அப்படின்னு சீதா சொல்கிறத கேட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே மீனாவுக்கு அவங்க எதிர்பார்த்த பணம் கிடச்சதுனால வீட்டுக்கு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அண்ணாமலைக்கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. மாமா, அந்த பணம் கிடச்சிருச்சு மாமா, அதை எப்படியாவது கொடுத்து அந்த பெரிய டெக்கரேஷனோட நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா முத்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தானான்னு கேட்குறாங்க. அதுக்குடனே மீனாவும், உங்கள் பையன் முத்து என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு மாமா, நான் சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. இந்த பணம் சீதாவால் எனக்கு கிடச்சிது, உங்கள் பையன் இதுக்கு பெருசாக எந்த உதவியும் செய்யவே இல்லை இந்த முறை அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நான் முத்துக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன், எனக்கும் இந்த பணம் உனக்கு கிடச்சதுல ரொம்ப சந்தோஷந்தான், அந்த டெக்கரேஷன் ஆர்டரை நீயே வாங்கிடணும் சரியாமான்னு சொல்ல, கண்டிப்பாக மாமா இந்த பணத்தை கொண்டு போய் நான் கொடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு உடனே இங்கே விஜயாவும் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சிந்தாமணி, நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காது போல், மீனாவுக்கு பணம் கிடச்சிருச்சு, அந்த பணத்தை கொடுக்க தான் மீனா வந்து கிளம்பிட்டு இருக்கா. என்ன செய்வீங்களோ தெரியாது, அந்த பணத்தை மீனா கொடுத்து அந்த டெக்கரேஷன் ஆர்டரை வாங்கிடக்கூடாது, இதுக்கு மேலே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சிந்தாமணியும், நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் வரும்போது ஸ்வீட்டோடு வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இப்போ தான் விஜயாவுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. சிந்தாமணிக்கிட்ட சொல்லிட்டோம், இனி கண்டிப்பாக மீனா பணத்தை எடுத்துகிட்டு போனாலும் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்க போகிறதில்ல, மீனா ஏமாந்து போய் நிற்க போகிறா, என் முன்னாடி நல்லா அவமானப்பட்டு நிற்க போகிறா அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கும்போது அதே மாதிரி மீனாவுக்கும் நடக்குது. மீனா பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க, சிந்தாமணி அவங்க ஆளுங்களை அனுப்பி பெரிய பிரச்சனை செஞ்சிடுறாங்க. மீனா கொண்டு போன பணமும் இல்லாமல் ஆர்டரும் கிடைக்காம ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. நான் எந்த தப்பும் செய்யலை, ஆனால் எனக்கு மட்டும் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது, இந்த பெரிய ஆர்டர் எடுத்தால் நல்ல வருமானமும் கிடைக்கும், இதன் மூலமாக நான் இன்னும் நிறையா டெக்கரேஷன் ஆர்டரை வாங்கலான்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சே, அவங்க 2 பேரும் யாருன்னு தெரில, பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு மீனா நின்ன இடத்துலையே ரொம்பவே அழுகுறாங்க. அந்த சமயம் சிந்தாமணி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மேடம் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்க, ஆமாம் அந்த மீனா பணம் எடுத்துகிட்டு வந்தாலே, என்ன அந்த ஆர்டர் மீனாக்கு கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே வந்து விஜயா. அதுக்கு சிந்தாமணியும், அதே எப்படி நான் விடுவேனா, அந்த பணம் இப்போ என்கிட்ட இருக்குது, அந்த பணத்தை வேணும்னா நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் பார்வதி வீட்டுக்கு எப்பயும் போல் வரீங்களா, நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல வேண்டாமா, உங்கள் மருமக மீனா இப்போ பணமும் இல்லாமல் டெக்கரேஷன் ஆர்டரும் இல்லாமல் அவமானப்பட்டு நிற்பா அப்படின்னு சொன்னதை கேட்டு விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நான் பார்வதி வீட்டுக்கு வரேன், சிந்தாமணி நீங்களும் வாங்கலேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே பார்வதி வீட்டுக்கு உடனே விஜயா கிளம்புறத பார்த்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன விஜயா ஏதோ டான்ஸ் கிளாஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ என்ன எங்கே கிளம்புறேன்னு கேட்கும்போது, பார்வதி வீட்டுக்கு தாங்க ஒரு முக்கியமான விஷயம், பார்வதியை பார்க்க வேண்டியது இருக்குது, பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துடுறேன், நீங்கள் என்னங்க நான் வெளியில் போகிறத கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஒன்றும் இல்லை, நீ எங்கே போகிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லையே, நீ இப்படி திடீர்னு கிளம்பி போக மாட்டியே விஜயா, அதான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்ல, வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன், இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு கிளம்பி சிந்தாமணியை பார்க்கறதுக்காக பார்வதியோட வீட்டுக்கு விஜயா கிளம்பி போகிறாங்க. அங்கே சிந்தாமணி பார்வதியோட வீட்டுக்கு வராங்க. உடனே இங்கே பார்வதி கேட்குறாங்க, என்ன விஜயா வரலை, நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீங்க, நீங்கள் தான் விஜயாவுக்கு தேவையில்லாத திட்டம் போட்டு கொடுத்து வீட்டில் பிரச்சனை செய்கிறீங்க, ஏன் சிந்தாமணி உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டே, நான் என் வேலையை தான் பார்க்குறேங்க, ஆனால் அந்த மீனா தான் தேவையில்லாமல் என் வழியில் வந்து பிரச்சனை செய்கிறா, அதனால தான் அவமானப்பட்டு நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயா வந்துடுறாங்க. வாங்க சிந்தாமணி, ஸ்வீட்டோடு வந்திருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கோங்க, நீங்கள் செஞ்சதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்க, உடனே பார்வதியும், என்ன விஜயா இவ்வளோ சந்தோஷமாக வர, என்னாச்சு அப்படின்னு கேட்க, நீ முதல்ல ஸ்வீட் எடு பார்வதி நான் சொல்கிறேன். ஆமாம் சிந்தாமணி, உண்மையாகவே மீனா கொண்டு போன அந்த பணத்தை நீங்கள் எடுத்துட்டீங்களா, உங்கள் ஆளுங்க பணத்தை எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்க, உண்மையை தான் சொல்கிறேன் மேடம், நான் எதுக்கு போய் சொல்லணும், உங்கள் மருமக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அவங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, அப்போ உங்களுக்கு புரிய வரும், அந்த டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவங்க ஆளுங்களை அனுப்பி விட்டது, பணத்தை எடுத்துகிட்டு வந்து வர சொன்னது, அந்த பணம் இப்போ சிந்தாமணி கிட்ட தான் இருக்குன்னு எடுத்து இங்கே விஜயா கிட்டையும் காமிக்கிறாங்க. இதை பார்த்த விஜயா அந்த பணத்தை கையில் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2.5 லட்ச ரூபா பணத்தை இந்த மீனா
ஏற்பாடு பண்ண மாட்டான்னு நினச்சேன். அந்த மீனாவோட தங்கச்சி இப்போ வேலைக்கு போகிறதால அவள் எப்படியோ பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா. அதனால தான் உடனே ஃபோன் பண்ணேன் உங்களுக்கு. ஆனால் இப்போ மீனா கிட்ட இருந்த பணம் என்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு அந்த பணத்தை கையில் வாங்கின விஜயாவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பார்வதியும், விஜயா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒன்றுமே புரியல. மீனா டெக்கரேஷன் ஆர்டருக்காக அங்கே சீதா கிட்ட பணம் வாங்கிட்டு போனாளா? அப்போ அந்த பணத்தை ஆளுங்களை வச்சு நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இதெல்லாம் சரியே இல்லை விஜயா. மீனா வேற யாரும் இல்லை, உன்னோட மருமக, முத்துவோட மனைவி. அப்படி இருக்கும்போது எதுக்காக மீனாவுக்கு இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னைக்கு தான் விஜயா மீனா முத்துவோட அருமை பெருமை தெரிய போகுது? மீனா உனக்கு மருமகளா வர நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் மீனாவை புரிஞ்சுக்காம இந்த சிந்தாமணி கூட சேர்ந்து நீ செய்கிற எதையும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. சிந்தாமணி, இங்கே விஜயாவுக்கு ஏற்கனவே மீனாவை பிடிக்காது. அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வேணும்னே இப்படிலாம் செய்கிறீங்க. அதுவும் என் வீட்டில் வச்சு மீனாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். விஜயா இந்த பணத்தை மீனா கிட்ட கொடுத்துரு. பாவம் மீனா அந்த பணத்தை யார் எடுத்துகிட்டு போனாங்களோ என்ன ஆச்சோன்னு ரொம்பவே மனசு வேதனையில் இருப்பா. இந்த ஆர்டர் கிடச்சா பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு நினச்சி தானே இந்த பணத்தெல்லாம் சீதா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்திருப்பா. நீங்கள் 2 பேரும் செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு பார்வதி என்னைக்கும் இல்லாமல் விஜயா கிட்டையும் சிந்தாமணிக்கிட்டையும் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணியும், என்னங்க நீங்கள் விஜயா மேடமோட ஃப்ரெண்டு தானே, ஆனால் விஜயா மேடத்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயும் அந்த பூ கொடுக்குற மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களேன்னு கேட்க, மீனா நேர்மையாக உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறா. அப்போ நான் மீனாக்கு தானே சப்போர்ட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் 2 பேரும் தப்புக்கு மேலே தப்பு செய்கிறீங்க. இந்த மாதிரி மீனாவை குறை பேசுகிறத விட்டுட்டு, இங்கே விஜயா உன்கிட்ட இப்போ மீனாவோட பணம் இருக்குது, இதை கொண்டு போய் கொடுக்குறியா இல்லையான்னு பார்வதி கிட்ட கேட்க, பார்வதி நீ பேசுகிறது தான் எனக்கு புரியல. நான் எந்த தப்பும் செய்யலை. சிந்தாமணி இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதை நான் வாங்கி வச்சுருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி இது மீனாவோட பணமாக இருந்தால் எனக்கு என்ன, யாருடைய பணமாக இருந்தால் எனக்கு என்ன? எனக்கு தேவை பணம். அது கிடச்சிருச்சு. எனக்கு தேவையானதை இந்த பணத்தை வச்சு நான் வாங்க போகிறேன். எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சிந்தாமணியும், என்ன உங்கள் ஃப்ரெண்டு பார்வதி உங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க? சரி மேடம், அதான் உங்கள் மருமகளை பற்றி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேனே, பணத்தையும் கொடுத்துட்டேன், நான் கிளம்புறேன். அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. பணத்தை கையில் வாங்கின விஜயாவும், பாத்தியா அந்த மீனா 2.5 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ண அவ்வளோ கஷ்டப்பட்டா. ஆனால் சிந்தாமணியால் எனக்கு இந்த பணம் உடனே கிடச்சிருச்சு. எந்த வேலையும் செய்யாமல் இப்படி பணம் கிடச்சிருக்குன்னா நான் தானே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த பணத்தை தன்னுடைய பையில் வச்சுக்கிட்டு, பார்வதி அந்த மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு, நான் தான் உன் ஃப்ரெண்டு, அதை மறந்துடாத. இப்படியே மீனாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். சரி நான் கிளம்புறேன் பார்வதி, எனக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக விஜயாவும் தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ தான் பார்வதி யோசிக்கிறாங்க, விஜயா ஏன் இப்படி இருக்கா? அவள் என்னைக்கும் திருந்த மாட்டாளா? யாராவது பணம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறா. ஆனால் அந்த பணம் மீனாவுக்கு எப்படி வந்தது, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பான்னு எனக்கு தானே தெரியும். அது மட்டும் இல்லாமல் மீனா ரொம்ப நல்லவ. அவள் யாருக்கும் இப்படி ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கவே மாட்டா. ஆனால் மீனாவை பற்றி இவங்க 2 பேரும் நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு எப்படியாவது புரிய வைக்கணும். பேசாமல் இந்த விஜயா செய்கிற எல்லாத்தையும் அண்ணாமலை அண்ணங்கிட்ட போய் சொன்னா என்ன? மீனாவுக்கு நாம் இதன் மூலமாக உதவி செஞ்சா என்ன? மீனாவோட பணம் இப்போ விஜயா கிட்ட தான் இருக்குது, அதை கொண்டு வந்து கொடுத்ததே சிந்தாமணி தான் அப்படின்ற உண்மை அண்ணாமலை அண்ணனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக விஜயாவை திட்டுவாங்க. இதன் மூலமாக விஜயா திருந்தவும் வாய்ப்பு இருக்குது. இந்த பணத்தை மீனாவுக்கு வாங்கி கொடுத்த மாதிரியும் இருக்கும். இந்த பணம் கிடைச்சா மீனா சந்தோஷப்படுவா. யார் முன்னாடியும் மீனா அவமானப்பட்டு நிற்கக்கூடாது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை மீனாவுக்கு செஞ்ச மாதிரியாவது இருக்கும்ல அப்படின்ற மாதிரி பார்வதி யோசிக்கிறாங்க. நமக்கு தான் மீனாக்கு பணம் கொடுத்து உதவ பெருசாக பணமும் இல்லை, நகையும் இல்லை. ஆனால் மீனாவோட பணம் மீனாவுக்கே கிடைக்கணும்னா இந்த உண்மையை அங்கே விஜயா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் முதல்ல போய் சொல்லணும். அப்போ தான் விஜயா திருந்துவா. இல்லைனா சிந்தாமணி கூட சேர்ந்து இப்படி தான் மீனா சம்பாதிக்கக்கூடாது, டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு ஏதாவது திட்டம் போட்டு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பா. மீனாவுக்கு இந்த பணமும் கிடைக்கணும், விஜயாவுக்கு சரியான பாடமும் புகட்டணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க பார்வதி. இங்கே மீனாவும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு அழுதுகிட்டே வராங்க. முத்து சவாரி முடிச்சுட்டு வந்த உடனே, அப்பா மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருச்சான்னு கேட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல, மீனா ஓ மனைவி, நீயே கேட்க வேண்டியதானே, அது என்ன நீ என்ன கேட்க சொல்கிறது அப்படின்னு கேட்க, இல்லைப்பா வர வர மீனா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா ரொம்ப அழுகிறாங்க. இதை பார்த்து அண்ணாமலையும், என்னம்மா ஆச்சு மீனா, ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போனியேம்மா, அந்த டெக்கரேஷன் ஆர்டரை வாங்கிட்டியா, பணத்தை கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இதை பார்த்த உடனே முத்துவும், மீனா நான் சும்மா தான் மீனா சொன்னேன், உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை, அதுக்காக ஏன் மீனா அழுகிற?
பணத்தை கொடுத்துட்டியா இல்லையா மீனா? அதான் சீதா ஏதோ பணத்தை ஏற்பாடு பண்ணி தந்தான்னு சொன்னியே மீனா. என்கிட்ட கூட பெருசாக இதை பற்றி நீ எதுவும் சொல்லலைன்ற கோவத்தில் தான் மீனா நான் பேசாமல் இருந்தேன். என்னை தப்பாக நினச்சிக்காத மீனா அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே மீனாவும் நான் யார் மேலேயும் கோவமாக இல்லை, எனக்கு என் மேலே தான் கோவம். நான் தான் சரியாக யாரையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் சீதா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்தை எனக்கு தந்தான்னு தெரியுமா? வெளியில் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட வேற பணத்தை வாங்கி தந்தா. அந்த பணத்தை கொண்டுட்டு போன ரொம்ப சந்தோஷமாக அந்த ஆர்டரை வாங்க போகிறேன்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே 2 பேர் வந்து என்கிட்ட இருந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. நானும் எப்படியாவது அந்த பணத்தை வாங்கிடணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்கங்க. இப்போ பணமும் இல்லை. அந்த பணத்தை கொடுத்து என்னால் இனிமேல் அந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் வாங்கவே முடியாது அப்படின்னு மீனா ரொம்பவே அழுகுறாங்க. இதை பார்த்த உடனே அண்ணாமலை என்னம்மா சொல்கிற? நீ ஏமா மீனா தனியாக போன? முத்துவை கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. என்னதான் வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் அதை வேலையில் காமிக்கக்கூடாதுமா. முத்து நீயாவது பொறுப்பா மீனா கூட போயிருக்கலாம்ல. அப்போ பணத்தை யாரும் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்களே. இப்போ பாரு அழுதுட்டு வந்து நிற்கிறது மீனா தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, பணமும் இல்லையா மீனா? யார் மீனா அது? எனக்கு அங்கேயே ஃபோன் பண்ணியிருக்கலாம்லன்னு சொல்ல, பணத்தை அவங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? நானே என்ன செய்யன்னு தெரியாமல் தான் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்கே விஜயாவும் வீட்டுக்குள்ளே வராங்க. மீனா அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையும் முத்துக்கிட்டேயும் அண்ணாமலைக்கிட்டேயும் சொல்கிறத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இதுக்கு தான் சொன்னேன், பொறுப்பான மருமகளா வீட்டு வேலையை செஞ்சுட்டு அமைதியாயிருன்னு. ஏதோ பெருசாக பெரிய ஆர்டர் எடுத்து சம்பாதிக்க போகிறதா நீயும் முத்துவும் பேசிகிட்டு இருந்தீங்க. வீட்டில் எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் தரப்போகிறதா சொன்னீங்க. ஆனால் இப்போ உன் நிலமையை பார்த்தியா? இதெல்லாம் உனக்கு தேவையா? உன்னால் செய்ய முடிஞ்ச வேலையை செய்யணும். முடியாத வேலையிலலாம் நீ எதுக்கு இவ்வளோ பணத்தை கொண்டு போய் கொடுத்து ஏமாறணும்? பாரு இப்போ பணமும் இல்லை, டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கல. நான் சொன்னதை கேட்டிருந்தா இதெல்லாம் உனக்கு நடந்திருக்குமான்னு விஜயா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, மீனா ரொம்ப கோவமாக விஜயாவும் முறைக்கிறாங்க. உடனே இங்கே விஜயாவும் பாருங்க இப்போ கூட அந்த மீனா திருந்துற மாதிரியே இல்லை. ஏதோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி என்னையே பார்த்துட்ருக்கா அந்த மீனா. போ மீனா, வீட்டு வேலையை பாரு. பணம் தான் கிடைக்காதுன்னு ஆயிடுச்சே. பேசாமல் அதெல்லாம் மறந்துட்டு இனி வீட்டு வேலையை பார்க்குறது, அங்கே இங்கேன்னு பூ கொடுக்குறதுன்னு இதோட நிறுத்திக்க. வேறு வேலையை செஞ்செல்லாம் முன்னேறணும்னு நீ நினைக்கவே நினைக்காத. உனக்கு வேணால் பெருசாக திறமையெல்லாம் இருக்கலாம், ஆனால் உன்னாலலாம் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து பார்த்தீங்களாப்பா, மீனா அழுதுட்ருக்கா. பணமும் கிடைக்கல, டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்காதோ அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்க அம்மா எப்படி பேசுகிறாங்கன்னு. இதே பார்லமாவுக்கோ இந்த மனோஜுக்கோ இப்படி நடந்திருந்தா அம்மா எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பாங்க. ஏன் இந்த நிலமையில அம்மா அழுதுருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் அம்மாவுக்கு எப்படி தான் சந்தோஷம் வருதோ சிரிப்பு வருதோ தெரியலப்பா அப்படின்னு முத்துவும் கோவமாக பேசுகிறாரு. எனக்கு ஒன்றும் இதில் சந்தோஷம் கிடையாது. இந்த மீனா திருந்தணுன்றதுக்காக தான் இப்படி பேசினேன். பெருசாக நானா இதில் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு போகிற விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்சது எல்லாம் நடந்துருச்சு. மீனாவும் முத்துவும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இனி எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்காது. நான் சொல்கிற வீட்டு வேலையை மட்டும்தான் செய்ய போகிறா மீனா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அங்கே வந்து ஸ்ருதி வந்து கேட்குறாங்க. மீனா கவலைப்படாதீங்க மீனா, அவங்க யார், எப்படி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு பேசாமல் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போமா? போலீஸ் வந்து தேடி பணத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்ல, பணத்தை கண்டுபிடிச்சிருவாங்க, நம்மளுக்கு பணம் கிடச்சிரும். ஆனால் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்காதே ஸ்ருதி அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு மீனாவும் அழுகுறாங்க. உடனே அண்ணாமலை முத்து முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, மீனாவை கூட்டிகிட்டு போ, அந்த பணம் கிடைக்கணும். சீதாவோட பணமாச்சே, எப்படியா திருப்பி தரணும். வேற சீதா வேற ஃப்ரெண்டுக்கிட்ட பணத்தை வாங்கி கொடுத்துருக்கா. இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கலன்னா கண்டிப்பாக வேற ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை பற்றி யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. அந்த பணத்தை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும். மீனாவுக்கு நீ தான் உதவி செய்யணும் முத்து. இனி தேவையில்லாத பிரச்சனை செஞ்சுட்டு இருக்காத. மீனா உன்னை மட்டுமே நம்பிட்டு இருக்கா அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்ல, அப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் இப்போவே மீனாவை கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா, கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்ப்பா, பணத்தை தேடி கண்டுபிடிக்கிறேன்ப்பா அப்படின்னு முத்துவும் ரொம்பவே மனசு வேதனையில் சொல்லிட்டு இருக்காரு. மீனாவுக்கிட்ட ஆறுதலாகவும் பேசிகிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்வதி விஜயா மேலே உள்ள கோவத்தில் இங்கே மீனாவை பார்க்கறதுக்காக வராங்க. வீட்டில் எல்லாரும் ரொம்ப பதட்டமாக நிற்கிறத பார்க்குறாங்க. மீனா அழுதுட்டுருக்கிறதையும் பார்வதி கவனிக்கிறாங்க. உடனே இங்கே அண்ணாமலையும் என்னம்மா பார்வதி, இப்போ தான் விஜயா உன் வீட்டிலேருந்து வந்தா, அதுக்குள்ளே நீ வந்திருக்க, ஏதாவது பிரச்சனையா, இங்கே விஜயாவை கூப்பிடட்டுமா அப்படின்னு கேட்க, அண்ணே என்னை தப்பாக நினைக்காதீங்க, நான் விஜயா கிட்ட பேச வரல, உங்கள் எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரியணும், அதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. இங்கே ரூமில் இருந்த விஜயாவும் என்ன பார்வதியோட சத்தம் கேட்குது, பார்வதி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளா, எதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு மெதுவாக வந்து பார்க்குறாங்க. வந்த உடனே பார்வதி என்ன பார்வதி வீட்டுக்கு வந்திருக்க, இப்போ தானே உன் வீட்டிலேருந்து நான் வந்தேன்னு கேட்குறாங்க. நீ அமைதியார் விஜயா, உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க.
என்ன பார்வதி, என்னென்னமோ பேசுகிற? என்கிட்ட பேச பிடிக்கலனா என் வீட்டுக்கு எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் உன் வீட்டுக்கு வரல. அண்ணாமலை அண்ணன்கிட்ட உண்மையை சொல்லி நியாயம் கேட்கறதுக்காக, அதுவும் மீனாவுக்காக நியாயம் கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்வதி சொன்ன உடனே விஜயாவுக்கு புரிஞ்சிருது. பார்வதி என் மேலே உள்ள கோவத்தில் மீனாவோட பணம் என்கிட்ட இருக்கிற விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கா போல. வசமாக மாட்டிக்கிட்டேனே, பார்வதி இப்படி செய்ய மாட்டாளே, ஏன் இந்த மீனாக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காக விஜயா பார்வதி கிட்ட, என்ன பார்வதி, உனக்கு என்ன என் மேலே அவ்வளோ கோவம்? எது பேசணுன்னாலும் என்கிட்ட பேசு, வா ரூமுக்கு போகலாம், அது மட்டும் இல்லைன்னா உன் வீட்டுக்கு கூட போகலாம், உண்மையை சொல்லி என்ன மாட்டி விடாத அப்படின்னு மெதுவாக சொல்கிறாங்க. நீ அமைதியார் விஜயா, நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை, நீ திருந்த மாட்டிக்கிற. வீட்டில் உன்னால் மீனா மட்டும் இல்லை முத்துவும் அவமானப்பட்டு நிற்கிறத என்னால் பார்த்துட்டு நீ சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை, விஜயா நீ பொறுமை அமைதியாரு, அதான் பார்வதி ஏதோ சொல்லணும்னு வந்திருக்காங்கல்ல, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும், ஆமாத்த, ஏதோ ஒரு உண்மைன்னு சொன்னீங்களே, என்ன மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுகிறீங்களே, ஒன்றும் புரியலன்னு கேட்குறாங்க. உடனே பார்வதி நடந்த எல்லாத்தையும் அண்ணாமலை முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு விஜயா வரும்போதே ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தா, என்ன ஏதுன்னு கேட்டேன். ஆனால் சிந்தாமணியால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கு காரணமே விஜயாதுன்னு அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. விஜயா ஸ்வீட் கொடுத்ததுக்கு காரணம் சிந்தாமணியோட ஆளுங்க மீனாவோட பணத்தை எடுத்துட்டாங்களாம். அந்த பணத்தை சிந்தாமணி கொண்டு வந்து விஜயா கிட்ட தான் கொடுத்துருக்கா. மீனா நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் பணம் வேற எங்கேயும் இல்லை, இந்த விஜயா கிட்ட தான் இருக்குது. நான் சொல்கிறத யாரும் நம்ப மாட்டிங்களா, இல்லை நான் சொல்ல வரதை உங்கள் யாருக்கும் புரியலையான்னு கேட்க அண்ணாமலை சொல்கிறாங்க. அது எப்படிம்மா மீனாவோட பணம் விஜயா கிட்ட வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, அந்த சிந்தாமணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்காக தான், அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக தான் இந்த விஜயா ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அப்போவே சொன்னேன், இந்த பணத்தை மீனா கிட்ட கொண்டு போய் கொடுன்னு. மீனா அவமானப்படணும், மீனாவுக்கு இனி எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கக்கூடாதுன்னு இந்த விஜயாவும் சிந்தாமணியும் திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த காரணத்தை உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணும். விஜயா கிட்ட இருக்கிற பணத்தை மீனாக்கு வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக தான் நானே இப்போ வந்தேன். என்ன விஜயா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே? உன்னை பார்க்க தானே சிந்தாமணி என் வீட்டுக்கு வந்தாங்க, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் தானே கேட்டேன். இதெல்லாம் தப்புன்னு கூட விஜயாவுக்கு சொல்லி புரிய வச்சேன். ஆனால் விஜயா திருந்துற மாதிரியும் இல்லை, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரியும் இல்லை. மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறது இந்த விஜயாவுக்கு ரொம்பவே வழக்கமாக போச்சு. இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சிட்ருக்கா. இதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். அண்ணே, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. வேணும்னா விஜயாவோட பையில பாருங்க, மீனாவோட 2.5 லட்ச ரூபா பணம் இருக்கும். அதை கொண்டு வந்து கொடுத்ததே சிந்தாமணி தான். மீனாவோட பணத்தை விஜயா வீணா செலவு செஞ்சிடக்கூடாதுன்னு தான் அதுக்குள்ளே இந்த உண்மையை சொல்கிறதுக்காக இப்போவே நான் வந்தேன். விஜயா, நீயே அந்த பணத்தை எடுத்து கொடுக்குறியா, இல்லை நான் அதுக்கப்புறமா உன்னை ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம ஏற்கனவே முத்து பணத்தை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னார். நீ தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன்னு போலீஸ்கிட்ட நானே உன்னை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு பார்வதி ரொம்ப கோபமாக பேச, உடனே ஸ்ருதியும் அதுக்குள்ளே விஜயாவோட பையை எடுத்து பார்க்குறாங்க. அதில் அந்த பணம் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அந்த பணத்தை கொண்டு வந்து அண்ணாமலை கிட்ட, ஆமாம் அங்கிள், இந்த பையில் பணம் இருந்தது, இது விஜயா அத்தையோட பை தானே. அப்போ பார்வதி அத்தை சொல்கிறது எல்லாமே உண்மைதான். எதுக்காக இந்த ஆன்ட்டி இப்படிலாம் செய்யணும்? இவங்க திருந்தவே மாட்டாங்க போல. மீனா, இது உங்களோட பணம் தான், இந்தாங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்ல, மீனாவும் அழுதுகிட்டே அங்கே விஜயா பையில் இருந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. பார்வதியை பார்த்து திட்டுறாங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தியா, போதும் இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னு கேட்டு திட்டும்போது, உடனே பார்வதியும், நீ கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ செய்கிறதெல்லாம் தப்பு, மீனாவை குறை பேசுகிற, மீனா வேலைக்கு போகக்கூடாதுன்னு அவமானப்படுத்துகிற, இதெல்லாம் தப்பு இல்லை, இனியாவது புரிஞ்சுக்கோ. இனி சிந்தாமணியை பார்க்கணுன்னு என் வீட்டு பக்கம் வராத. சிந்தாமணி இனி என் வீட்டுக்கு வரக்கூடாது. ஒன்னால தானே அவங்க இப்படி வராங்க. இனி 2 பேரும் வராமல் இருந்தால் கூட எனக்கு நிம்மதி தான். அண்ணே, நான் இதை தான் சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தேன்னு சொன்ன உடனே அண்ணாமலைக்கு இதெல்லாம் செஞ்சது விஜயாவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவத்தில், என்ன விஜயா இதெல்லாம்? பார்வதி சொல்லும்போது கூட நான் எதையும் பெருசாக நம்பலை, ஏன்னா உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் இப்போ அந்த பணத்தை உன் பையிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா தான் பார்வதி சொன்னது எல்லாமே உண்மை, நீ செய்கிறது எல்லாமே தப்புன்னு எனக்கு ரொம்ப தெளிவாக புரிய வருது. என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் ஒன்றும் வேணும்னே அந்த சிந்தாமணிக்கிட்ட இப்படிலாம் செய்ய சொல்லலை. சிந்தாமணியாக தான் மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படி ஆளுங்களெல்லாம் அனுப்பி பணத்தை எடுத்துட்டேன். இந்த பணம் மீனாவோட பணம், நீங்கள் தானே அவங்களோட மாமியார், இதை வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாங்க, நானும் வாங்கிக்கிட்டேங்கன்னு சொல்ல, அதெல்லாம் சரிதான், சிந்தாமணி அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா நீ அதை மீனா கிட்ட கொடுத்துருக்கணும்ல, அது என்ன நீயே வச்சுக்கிறது? அப்போ நீயும் தானே இதில் திட்டம் போட்டிருக்கேன்னு அர்த்தம். மீனா நிம்மதியாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் உனக்கு பிடிக்காது, அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க,
அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை, திருந்தாத உன் கூட வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போ, இனியாவது மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கட்டும். அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு நீ செய்கிற எதையும் இந்த வீட்டில் எங்களால் தாங்கிக்கவே முடியல. ஏன் தான் இப்படிலாம் நடந்துக்கிற? இப்போ பாரு, நீ கூட இந்த மீனாவை இவ்வளோ புரிஞ்சுக்கல, ஆனால் உன் ஃப்ரெண்டு பார்வதி மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உண்மை என்னன்னு தெளிவாக எங்ககிட்ட வந்து சொல்லிட்டாங்க. நீ இப்போவே மீனா கிட்ட மன்னிப்பு கேளு, அப்படி இல்லை நீ இந்த பணத்தை கொடுத்துட்டு இனி எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு முத்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லைனா இந்த வீட்டில் இருக்க உனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிடுவேன். பார்வதி மட்டும் இந்த உண்மையை சொல்லலைன்னா இந்த பணமும் மீனாவுக்கு கிடச்சிருக்காது. மீனாவால் அந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் எடுத்துருக்கவே முடியாது. முத்து பணம் கிடச்சிருச்சுல, முதல்ல மீனா அந்த டெக்கரேஷன் ஆர்டரை எடுக்கணும். மீனா பெருசாக சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற எல்லாரும் முன்னாடி மீனா தலை நிமிர்ந்து நிற்கணும் முத்து அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இங்கே உடனே விஜயாவும், நான் அந்த மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறதா? முடியவே முடியாது. பார்வதி, நீ செஞ்சதுனால பாரு, அந்த மீனா கிட்டலாம் நான் மன்னிப்பு கேட்கணுமா? இதெல்லாம் தேவையான சொல்லும் போதே அண்ணாமலை பார்வதி முன்னாடியே இங்கே விஜயாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி, வெளியில் போ முதல்ல, நீ என்னைக்கும் நல்ல மாமியாராக இருக்க மாட்ட. ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே வீட்டு வேலையெல்லாம் ரோகிணியை செய்ய வச்சு அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க. ஏன் மனோஜ் ரோகிணிக்கிட்ட பேசினா கூட தப்புன்னு சொல்கிற. இப்போ மீனா பூ கொடுத்து தன்னுடைய திறமையால் இந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சிட்ருக்கா. அதுவும் உனக்கு பிடிக்கலையா? அப்போ நீ எல்லாம் என்ன மாமியாருன்னு இந்த வீட்டில் இருந்துகிட்ருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸ்ருதிக்கிட்ட உன் வேலையை காமிக்க முடியல. ஏன்னா ஸ்ருதி மீனா மாதிரியும் இல்லை, ரோகிணி மாதிரியும் இல்லை. உன்னை வெளுத்து வாங்கிடுவா அந்த ஒரு பயத்தில் அமைதியாக இருக்கே தவிர்த்து மற்ற 3 மருமகளையும் நீ நல்லபடியாக இந்த வீட்டில் பார்த்துக்கிறதும் இல்லை, நீ ஒரு நல்ல மாமியாராக அவங்கக்கிட்ட நடந்துக்கிறதும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ இந்த வீட்டில் இருக்க மட்டும் உனக்கு என்ன உரிமை இருக்குது, இல்லை தகுதி இருக்குது? உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. மீனா அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கூட எவ்வளோ ஏளனமாக பேசினேன். உன்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் மீனா அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்து சந்தோஷப்படுறல்ல. நீ எல்லாம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. வெளியில் போறியா இல்லையா? இல்லை நான் இந்த பணத்தை எடுக்க சொன்னதே நீயும் சிந்தாமணியும் தானே. முத்துக்கு பதிலாக நானே உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், உன்னை அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறத கேட்டு, வேண்டாங்க வேண்டாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் முத்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன், அதுக்குன்னு இப்படி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்களே வந்து போலீஸை வர வச்சு என்னை அவமானப்படுத்திடாதீங்க, நான் செஞ்சது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, நீ என்னைக்கு தான் நீ செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ இனி செய்யாமல் இருக்கணும்னு நினச்சிருக்க? அதான் சொல்கிறல்ல, நீ என்றைக்குமே திருந்த மாட்ட. பார்வதி, ரொம்ப நன்றிம்மா. நீ இந்த உண்மையை சொல்லலைன்னா மீனாவுக்கு பணம் கிடச்சிருக்காது, ஏமாத்தின விஜயாவை பற்றியும் எங்களுக்கு புரிய வந்திருக்காது. நீ செஞ்ச உதவியை பார்வதி நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். மீனா மேலே உனக்கு இருக்கிற பாசத்தால் தான் இந்த உண்மையை வந்து சொல்லியிருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனால் அந்த விஜயா திருந்தாமல் இருக்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலம்மா பார்வதி அப்படின்னு அண்ணாமலை கண் கலங்கி நிற்க, இங்கே உடனே விஜயாவும், மீனா என்னை மன்னிச்சிரு, இனி உன் வழியில் வரமாட்டேன், எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு சொல்ல, போதும் அத்தை, உங்களை நம்பி நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும். பார்வதி அத்தை என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்க போய் தான் வந்து உங்களை பற்றின உண்மையை சொன்னாங்க. இந்த பணமும் எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் நான் அவமானப்பட்ட நிற்கிறத பார்த்து சந்தோஷப்படுறீங்க. இதை பற்றி நான் என்னென்ன சொல்கிறது? வாங்க, முதல்ல பணம் கிடச்சிருச்சு, அந்த டெக்கரேஷன் ஆர்டராக வாங்குவோம் அப்படின்னு மீனா முத்துவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே பார்வதி அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, நான் இனி இந்த விஜயா கிட்ட பேச மாட்டேன் அண்ணே, எவ்வளவோ விஜயா கிட்ட சொன்னேன் இதெல்லாம் செய்யாதன்னு, ஆனால் விஜயா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இவ என் ஃப்ரெண்டாக இருக்கிறத விட மீனா நல்லபடியாக சம்பாதிச்சு முன்னேறணுன்றதுக்காக தான் உண்மையை சொல்ல வந்தேன். இனி விஜயா என் வீடு தேடி வரவும் வேண்டாம், டான்ஸ் கிளாஸ் எல்லாம் என் வீட்டில் ஒன்றும் எடுக்க வேண்டான்னு இந்த விஜயா கிட்ட சொல்லிடுங்க. திருந்தாத விஜயா இனி என் வீட்டு பக்கம் வந்து என்கிட்ட பேசவும் வேண்டாம், அவளுக்காக அந்த டான்ஸ் கிளாஸை இனி என் வீட்டில் வச்சு நடத்த நான் விடவும் மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட ரொம்ப கோவமாக பார்வதி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பார்வதியும் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. மீனாவும் என்கிட்ட இருந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவமானப்படுத்தி பேசிட்டு போகிறா. இந்த வீட்டில் என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இதில் மீனா முத்துக்கிட்ட வேற என்னை என் வீட்டுக்காரர் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லி அவமானப்பட்டு நின்னது மட்டும் இல்லாமல் சிந்தாமணியால் மீனாவோட பணம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் இருந்தேன். அந்த பணமும் இல்லாமல் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பார்வதி வீட்டுக்கு வந்து என்னை பற்றின உண்மையை சொல்லி இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டாளே அப்படின்னு இவ்வளோ நேரம் சிந்தாமணி கொடுத்த பணத்தை என்னெல்லாம் செய்யலான்னு ஆசையாக சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அந்த சந்தோஷம்லாம் பார்வதியால் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க விஜயா. இந்த விஜயா திருந்தலைனா இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு அண்ணாமலை கோவமாக முடிவெடுக்கிறாரு.